ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷூட்டிங் போகலைங்க. செம்ம மழை, ரொம்ப மழை அடித்து பெய்தெல்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் மழை. அதனால் காலையில் ஷூட்டிங் போக முடியல. இங்கே இந்த மழைக்கே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி நின்றுடுச்சு எங்கள் ஏரியா பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மழையில நம்ம நனைஞ்சிட்டு அந்த நேரத்தில் குளிர் வேற, இந்த குளிர் நிச்சுன்னு வைங்களே, அப்போ தான் நமக்கு தூக்கம் அப்படியே சொக்கி சொக்கி விழுவும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். யார்ட்டையும் ஷூட்டிங்கும் கேட்கல ஏஜென்ட்டுக்கிட்ட. சரி இதுதான் சாக்குன்னு இருந்துட்டேன் வீட்டில், மழை வருது அப்படின்ட்டு. அதனால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் அதெல்லாம் கேஷுவலாக எடுத்துக்குவாங்க. இதில் என்ன அப்படின்னாங்க, நிறைய பேர் இப்போ வண்டியில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, சரிங்களா? வண்டி ஓட்டுறவங்களும் சரி, ஏன்னா நிறைய இடத்துல குண்டு குழி இருக்குது. அப்புறம் நிறைய பேர் நடந்து போகிறவங்களும் இருப்பாங்க, வண்டியில் போகிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேகமாக போய் அந்த சேத்தெல்லாம் அவங்க பேரில் அடிச்சு விட தேவையில்லை. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்க, நமக்கும் சேஃப்டி, மற்றவங்களுக்கு சேஃப்டி, ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் ரோட்டில் பைக்கில் போகும்போது துப்பட்டா ரொம்ப கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறீங்க. நிறைய பெண்கள், ஒரு சில பேர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. நிறைய பெண்கள் துப்பட்டாவை ரொம்ப கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இதை. யார் தப்பாக நினச்சிக்க வேணாம், உங்கள் சகோதரி மாதிரி நினச்சிக்கிட்டு என்னோட இந்த சின்ன அட்வைஸை நீங்கள் ஏற்றுக்குங்க, ஓகேவா? நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இன்னும் நீ கரெக்டாக போறியா, நீ துப்பட்டா போட்டுருக்கா, இப்போ கரெக்டாக போட்டுட்டு போறியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனாலும் அவங்களுக்காக நான் சொல்கிறேன், நானும் இதே தப்பாக ஆரம்பத்தில் பண்ணியிருக்கேன். துப்பட்டாவை சரியாக போட்டுட்டு போகாமன்னா நம்ம இப்படி சும்மா அசால்ட்டாக இப்படி போவோம். அது பாட்டுக்கு ஒரு சைடு இப்படி தொங்கும், இந்த சைடு ஒரு சைடு திருண்டு தான் இருக்கும். ஒரு சைடு கீழே அப்படியே வண்டிக்கு கீழே வரைக்கும் தொங்கும், சக்கரை ரோடு வரைக்கும் தேயிற மாதிரிலாம் தொங்கும். இந்த தப்பை நான் செஞ்சுருக்கேன். நிறைய பேர் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க துப்பட்டா சரியாக போட்டு உட்காருங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேங்க. நான் கண்ணால் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். இந்த துப்பட்டா அதுவும் நைலான் துப்பட்டா, இவங்க கழுத்தில் இப்படி போட்டுட்டு, எப்படின்னா இப்படி போட்டுட்டு உட்காந்து அந்த துப்பட்டா இப்படியே நைலான் துப்பட்டானா உங்களுக்கு இப்படியே ஆடிட்டே இருக்கும் வண்டியில், சரிங்களா? இதே காட்டன் துப்பட்டா கூட நீங்கள் இப்படி போட்டுட்டு இந்த 2 துப்பட்டாவை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் இந்த நைலான் துப்பட்டா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ தான் பிடிச்சாலும் நம்மளை மீறி அதை அப்படியே நழுவிட்டு போயிடும். அந்த மாதிரி போயிட்டு ஒரு துப்பட்டா ஒன் சைடு மட்டும் சக்கரத்தில் சிக்கி அந்த பொண்ணு கீழே விழுந்ததை என் கண்ணால் பார்த்தேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், துப்பட்டாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு போகணும். ரோட்டில் யாரும் நம்மளை கூப்பிட்டு சொல்லக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம், எங்க துப்பட்டா பார்த்து போட்டுட்டு போங்க, ஆனால் நம்மளை யார் கூப்பிட்டு இனிமேல் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இன்னொரு தடவை இந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். அதைத்தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? துப்பட்டா யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழியை உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு துப்பட்டாவை இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டு, காட்டன் துப்பட்டானா அப்படியே விட்டுடுங்க, இல்லை அப்படின்னா ஒரு முடிச்சு போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? ரெண்டாவது, நீங்கள் துப்பட்டாவை இப்படி தான் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், சிங்கிளாக போனாலும் சரி, டபுளாக போனாலும் சரி, இல்லை நான் இப்படி தான் போட்டுக்குவேன் இதான் ஸ்டைலு அப்படின்னு நினச்சா கூட, இந்த துப்பட்டாவை இந்த 2 பக்கம் இந்த 2 முனையும் எடுத்து நீங்கள் இப்படி வச்சுக்கிங்க, சரிங்களா? இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறவங்கள நீங்கள் பிடிச்சிட்டு போனால் கூட நீங்கள் இந்த 2 கையிலையும் இப்படி மாட்டிக்கிங்க. பிடிச்சிட்டு அப்போ கூட நீங்கள் இப்படி போகலாம். இல்லையா சிங்கிளாக போனீங்க அப்படின்னா இந்த துப்பட்டா இப்படி போட்டதுக்கப்புறம் பின்னாடி ஒரு முடிச்சு போட்டுருங்க. இப்படி முடிச்சு போட்டுட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது, அது பாட்டுக்கு அந்த துப்பட்டா அப்படியே இருக்கும், சரிங்களா? இல்லை இதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டு சைடில் இப்படி கொண்டுட்டு வாங்க. இதுதாங்க ஆரம்பத்துலலாம் இப்படி தாங்க துப்பட்டா போடுவாங்க வண்டியில் போகிறவங்க. இதான் ஈஸியான மெத்தடு. அப்போ எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நமக்கு. இப்படி சைடில் நீங்கள் துப்பட்டா போட்டுக்கலாம், ஓகேங்களா? போட்டு ஒரு முடிச்சு போட்டிங்கன்னு வைங்க, அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம பாட்டுக்கு இப்படி வண்டி ஓட்டலாம், இல்லை பின்னாடி கூட உட்காந்துட்டு போகலாம், இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அடுத்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். இல்லை இதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஈஸியான வழி, இந்த துப்பட்டா இப்படி போட்டு கொஞ்சம் முன்னாடி இப்படி இறக்கிட்டு 2 சைடு பின்னு குத்திட்டிங்கன்னு வைங்க, இன்னும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு சேஃப்டி, மற்றவங்களுக்கு சேஃப்டி, சரிங்களா?
இப்போ நிறைய பேர் சரி இப்போ பைக்கில் போகிறவங்களுக்கு மட்டும் டிப்ஸ் சொல்லிட்டீங்க துப்பட்டா போடுறதுக்கு. இப்போ வீட்டிலையே இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா அதுக்கும் ஒரு ஈஸியான வழி. இப்போ நிறைய பேர் ரோட்டு பைப்பில் தண்ணி பிடிக்க போவோம், கிணத்துல தண்ணி இறப்போம். இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நடக்குது. கிணத்துல தண்ணி இறக்கிறவங்களும் இருக்காங்க லேடிஸு, சரிங்களா? இப்போ ரோட்டில் வந்து நைட்டி போட்டுட்டோ சுடிதார் போட்டுட்டோ தண்ணி குடத்துல தூக்கும்போது ஈஸியான ஒரு வழிங்க. இந்த துப்பட்டாவை இப்படி போட்டுட்டு இது ஒரு சுற்றிட்டு இப்படி நீங்கள் மாட்டிட்டீங்கன்னு வைங்களே, அது பாட்டுக்கு இருக்கும் சேஃப்டியாக. அப்படி கிணத்துல இப்படி தண்ணி இறக்கலாம், பைப்பில் தண்ணி பிடிச்சாமா ஜிங்குன்னு குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கும்போது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஒன்று டக்குன்னு துண்டு எடுத்து போட்டுக்குவோம், இல்லை துப்பட்டாவே போட்டுக்கிட்டா கூட குனிஞ்சு நிமிந்து நம்மளால் வேலை பார்க்க முடியாது. அவங்க லேடிஸ், வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு இந்த மாதிரி மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியே போகும்போது காட்டன் துப்பட்டா யூஸ் பண்ணுங்க. மேட்சிங் துப்பட்டா இருந்தால் கூட அதை நீங்கள் பேக்கில் மடித்து வச்சுட்டு காட்டன் துப்பட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற இடத்துக்கு போயிட்டு கூட நீங்கள் உங்களோட துப்பட்டாவை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஏன்னா காட்டன் துப்பட்டா தான் நமக்கு என்றைக்குமே வண்டியில் போகிறதுக்கு ரொம்ப சேஃப்டிங்க. அதுக்காக சொல்கிறேன். துப்பட்டாவை ரோட்டில் சரியாக போட்டுட்டு போகாதவங்கள நான் என்ன பண்ணுவேன்னா பின்னாடியே துரத்திட்டு போய், நான் வண்டியில் போனாலும் சரி இல்லை பஸ்ஸில் போனாலும் சரி நடந்து போனால் கூட யாராவது வண்டியில் போகிறவங்கள்ட்ட சொல்லி கூட நான் நிறைய டைம் விட்டுருக்கேன். ஏங்க அவங்க துப்பட்டா கீழே விழுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்கள், சீக்கிரம் போங்க அப்படிலாம் நான் நிறைய பேர்ட்ட சொல்லி விட்டுருக்கேன். பஸ்ஸில் போகும்போது நான் நிறைய டைம் கத்திருக்கேன். காரில் போகிறவங்க கூட அந்த கதவை சாத்தும் போது கூட அந்த இடுக்கில் மாட்டியிருக்கும் ட்ரெஸ்ஸு, அதை கூட சில பேர் பார்க்க மாட்டாங்க. சில பேருக்குலாம் புடவை துப்பட்டாலாம் காரை விட்டு வெளியெல்லாம் ரொம்ப தூரம்லாம் தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நான் வண்டியில் போகும்போதும் நான் ஸ்பீடாக போய் ஓவர்டேக் பண்ணி மற்ற வண்டியெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன். கடைசியில் இந்த மாதிரி போய் நம்ம எங்கேயா உளுந்து கிடப்போம், நமக்கு அடிப்படும், இல்லை மற்றவங்க நம்ம திட்டுவாங்க. இப்போ எப்படி வண்டியில்